மின்ட் அப்படியே கொஞ்சம் லெமன் பாமே எடுத்துன்னு போகலான்னு இருக்கு. அது காக்டெயிலில் மிக்ஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு. அசம்பிள் ஆயிடுச்சுங்க டேபிள். வெறும் 4 கால் ஸ்க்ரூ பண்ண மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹாவ் டு சே பாய் டு மை ட்ரஸ்டட் டேபிள். ஐ வில் மிஸ் இட் எ லாட். ஸோ சாஃப்டாக இருந்ததுனால மண் இட் ஹஸ் க்ரோன் லாங்கர். பாருங்க, பட்டாசு ஒடிச்ச பாக்ஸு. இங்கே பாருங்க, ஸ்டாண்டர்ட் கிடைக்குது பாருங்க. நம்ம சிவகாசி மக்கள் ஸ்டாண்டர்டு பட்டாசுங்க இங்கே மெயின் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். நவம்பர் 2 2024 தீபாவளி டைமு. எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடே, இன்னைக்கு பலிபாட்டியம்மி வேற. இன்னைக்கு வீட்டில் பார்ட்டி இருக்குங்க, தீபாவளி பார்ட்டி. யூஸ்வலி வருஷம் பண்ணுறது நாங்கள். ஸோ அந்த பார்ட்டி இன்னைக்கு இருக்குது. சாட்டர்டேஸ் தான் யூஸ்வலி வருது அந்த பார்ட்டி நாங்கள் பண்ணுறது. ஏதோ இல்லை, நம்ம தேசிய மக்களை ஒரு 4 பேரை கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா தண்ணி கிண்ணி அடித்து சும்மா பார்ட்டி பண்ணுறது தான். ஸோ அதுக்காக தான் மின்ட் எடுத்துன்னு போகலான்னு வந்தேன் நான், காக்டெயில் பண்ணுறதுக்கு. மின்ட் அப்படியே கொஞ்சம் லெமன் பாமே எடுத்துன்னு போகலான்னு இருக்கு. அது காக்டெயிலில் மிக்ஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு தான் வந்தேன். குயிக்காக வாக் பண்ணின்னு தான் வந்தேன். ஐ வாண்டட் டு டூ மை வாக். மழை இருந்ததுனால வெதர் பாருங்கள் எப்படி இருக்குது. மழை இருக்கிறதுனால 2-3 நாளாக வாக்கிங்கே பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்தேன். ஸோ லெட் மீ கெட் ஆன் வித் இட். அப்படியே பாவம், இன்னைக்கு பலிபாட்டியம்மியாச்சே. நம்ம பலி சக்கரவர்த்தி வருவார் பார்க்குறதுக்கு. நல்லா குடியும் குமாலமாக நல்லா பார்ட்டி பண்ணுறதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பார் அவர் கூட. இட்ஸ் இஸ் குட். ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து இருக்கிற மின்ட்டும் லெமன் பாமும் எடுத்துன்னு போகலான்னு தான் இன்றைக்கி. கொஞ்சம் வெதரு இவ்வளோ க்ளவுடியாக இருந்தால் கூட இட் இஸ் அரௌண்ட் 13 degrees, which is good for a November day. This is actually very good weather. Again, happy Deepavali everyone. Have fun. 3rd November 2024 Sunday 1:45 போல இருக்குது இப்போ டைமு. எப்படி இருக்குது பாருங்கள். இட்ஸ் ஆஃப்டர்நூன், கோர் ஆஃப்டர்நூனு. அங்கே இங்கே பிளேன் லேண்ட் ஆகிருக்குது, உங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. இட் இஸ் கம்மிங் த்ரூ த கிளவுட்ஸ், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் நவம்பரில் வெதர் இப்படி தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், இது ஃபுல் இலை கொட்டிச்சு பாருங்கள் இந்த செடி, இந்த மரத்தில். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, தெர் இஸ் எ நியூ அடிஷன் டு த அலாட்மெண்ட் ஃபேமிலி. டேபிள் இங்கே பக்கத்தில் ஒரு 10 miles தூரத்தில் தான் ஃப்ரீ டேபிளுங்க இருந்துச்சுங்க. தேவர் யூஸிங் திஸ் அஸ் இது டைனிங் டேபிள், பட் இட் இஸ் மேட் ஆஃப் லைக் சாலிட் வுட்டுங்க. நல்ல திக்னஸ்ஸு. 4 காலுங்க இங்கே இருக்குது பாருங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹாவ் டு சே பாய் டு மை ட்ரஸ்டட் டேபிள். ஐ வில் மிஸ் இட் எ லாட். நல்லா ஒழிச்சிச்சு. நல்லா more than 1.5 years I had it, and it is responsible for everything that is there here, all the way there. இந்த ஹோல் இடம் இவ க்யூட்டாக தெரிதுன்னா, this boy is responsible for it. So thank you very much. I'll take a picture of you and frame it, but it's time to retire you, to bring in the new blood. ஸோ தட்ஸ் தான் இப்போ போய் பிக்கப் பண்ணி வந்து இப்போ தான் வந்து லேண்ட் பண்ண இங்கே தான். ஸோ இதை கனெக்ஷன் கொடுத்துட்டு அதில் ட்ரை டு டூ சம் ஒர்க். ஏதோ மழை மோஸ்ட்லி இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் அதில் கெட் சம் ஒர்க் டன். மோஸ்ட்லி இதுங்க தான் லைக் க்ளீனப் தான் மெயினாக பண்ணோம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லெட், இப்போ பாருங்கள் இதில் வீட்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீனப் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ளீனப் அண்ட் கிரியேட்டிங் நியூ பெட்ஸ் இந்த ஹோல் வின்டர். அதுதான். அண்ட் ஸ்லோலி ரீபில்டிங் திஸ். பை நெக்ஸ்ட் க்ரோயிங் சீசன் ஐ ஷுட் ஹேவ் சம்திங் லைக் ஏப்ரலுக்குள்ளே எதனா ஒன்று வேணும். ஏன்னா ஏப்ரல் ஐ வாண்ட் டு பிளான்ட் லாட் ஆஃப் திங்ஸு. சீட்ஸ் எப்படி இருந்தாலும் வளருதில்ல இந்த வெளியே வச்சாக்கா. ஸோ ஐ நீட் அட்லீஸ்ட் ஈதர் இந்த க்ரீன் ஹவுஸ் இல்லைனா இந்த இடத்துல எதனா ஒரு சின்ன பாலிடனல் போட்டுடலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாலிடனல் சின்ன சைஸில் இங்கே போட்டுடலான்னு இருக்கிறேன். ஸோ ஆல் மை சீட்லிங்ஸ் வில் கோ இன் தேர், மெயின்லி டு லைக் சேவ் இட் ஃப்ரம் ஆல் த எலிமெண்ட்ஸ். அவ்வளோதான். தட் இஸ் வாட் ஐ எம் பிளானிங். ஸோ அவ்வளோதாங்க. அந்த வேலையை முடிச்சா போதும். அவ்வளோதான். சண்டே முடிஞ்சிச்சு எங்களுக்கு. பார்ட்டி நேற்று ரொம்ப லேட்டாக போச்சு. அதுதான் இன்றைக்கி ரொம்ப லேட் ஏஞ்சதெல்லாம். இட் வாஸ் எ குட் பார்ட்டி. வி ஹேட் நைஸ் ஃபன். இப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி சொன்னேன் நான், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது பாருங்கன்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பிக்அப். அல்ல கிவ் அன் அவுட்ரோ சூன். அசம்பிள் ஆயிடுச்சுங்க டேபிள். வெறும் 4 கால் ஸ்க்ரூ பண்ண மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ தேவர் அரௌண்ட் லைக் டூ ஸ்க்ரூஸ் பர் லெக், விச் இஸ் அரௌண்ட் 8 screws. பவர் டூல் வச்சு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஒன், பட் த அதர் ஒன் வாஸ் லைக் அன்யூஷுவலி லாங் ஃபார் மை லைக்கிங் எனிவே. ஸோ
திஸ் ஷுட் பி ஓகே. இது ஆக்சுவலி எத்தனை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணியிருந்தாங்களா யாரோ. ஸோ தட் ஹைட் இஸ் ஓகே. ஸோ இவென்ச்சுவலி ஆஃப்டர் ஆல் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஐ வுட் ப்ராப்ளி ஜஸ்ட் சிட் டவுன் ஆன் திஸ் அண்ட் ரிலாக்ஸ். இங்கே போட்டுருவேன், இந்த இடத்துல போட்டு ஒரு கேனப்பி மாதிரி இங்கே மேலே போட்டு அதுக்கு அண்டர் உக்காந்துருவேன். ஒரு 2 சேர் போட்டேன்னா போதும், நானும் எங்கள் வீட்டுக்காரமாக வந்து ஜாலியாக உட்காந்து வில் ஸ்பெண்ட் சம் டைம் ஹியர் அண்ட் கோ. ஸோ இவென்ச்சுவலி தட் இஸ் வாட் இட் வில் பி யூஸ் ஃபார். நல்ல சாலிட் டேபிள். கொஞ்சம் லைக் ரெயின் டேமேஜ் இருக்குது, பட் இட் வில் செட்டில் டவுன் ஆஸ் இட் கோஸ் அலாங். வுட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா அங்கங்கே. இவென்ச்சுவலி இட் வில் ஜஸ்ட் செட்டில் டவுன். ஒரு வாட்டி வெயில், ஒரு வாட்டி ஃபுல் வெதர் ஆன ஒரு சீசனு, தென் இட் வில் பிகம் ஆல் ரைட். அண்ட் இட் இஸ் ப்ராடர் தென் த ஒன் ஐ ஹேட் பிஃபோர். நல்லா சாலிடாக இருக்குங்க. ஓகே, ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். இன்னைக்கு வந்து வேலை பண்ணதுங்க இது தான். மேடு பிராசிகா கேஜ் ஸ்ட்ரக்சர். இது ஸ்கெலிட்டன் இப்போ தான். ஸோ ஏதோ லைக் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. பாருங்கள், இது ப்ராக்கெட்ஸ் போட்டுருக்கேன் பாருங்கள், ஆங்கிள் ப்ராக்கெட்டு. ஸோ சைடில் டபுள் ஐடு போட்டேன், அக்ராஸ் த ஹாரிசான்டல் சிங்கிள் ஐடு ப்ராக்கெட்டு. ஏன்னா சைடில் தான் கொஞ்சம் ஃபோர்ஸ், காற்று இப்படி அடிக்கிறது இல்லைங்களா, கொஞ்சம் ஷேரிங் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் புட் இன் டபுள் ஸோ தட் இட் இஸ் மோர் சாலிட். இப்போது கரெக்டாக இருக்குதுங்க, பார்த்தா தெரியுது. லைக் இப்போது இப்படி மூவ் பண்ணால் கூட மேலேருந்து கீழே மூவ் பண்ணாக்கா இட் ஹோல்ட்ஸ் ஆன். இப்போதுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஒரு 2 சீசன் காற்று அடித்து ஒரு ஸ்டாம்னு வந்து அப்படின்னா வந்தால் தெரில. ஸோ திஸ் வில் பி த பேஸ் ஆக்சுவலி, பிகாஸ் இட் இஸ் a broader piece. திஸ் வில் பி த டாப் which is a thinner piece. ஸோ இங்கே 2 ஃபோல்டிங் ஹிஞ்ச் போட்டேன்னா, டோரில் வர ஹிஞ்சு, டோரு இல்லை விண்டோஸில் வர சின்ன ஹிஞ்சு போட்டால் போதும், இட் வில் கெட் ஸ்டக் டு தட் அண்ட் தென் எவ்ரி திங் வில் பி லுக்கிங் ஓகே. இப்போ நான் அந்த இன்செக்ட் மேட் போட்டுறேன். இப்போ நெட்டிங் போட்டு ஸ்டேபிள் பண்ணிட்டேன்னா இட் இஸ் ரெடி டு கோ. 4th நவம்பருங்க, மண்டே. வெதர் பரவாயில்லைங்க, கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது, பட் இட்ஸ் மிட் ஆஃப்டர்நூனு, லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1:30 இப்போ டைம். ஸோ ஜெனரலி வாக்கிங் பண்ணின்னு வந்தேன். எல்லாம் அங்கே இருந்த கட்டைங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டேங்க. ஸ்டாக்கிங் தம் அப். ஒன்று ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் பில்டிங் ரைஸ் பெட்ஸு. இந்த ஹோல் ஏரியா இங்கேருந்து அதை மட்டும் டெவலப் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் க்ரோயிங் சீசனுக்குள்ளே தே ஆல் ஷுட் பி ரெடி ஃபார் டிஃப்ரெண்ட் சம்மர் கிராப்ஸ். அந்த இது பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, பிராசிகா கேஜு நெட்டிங்கு நேற்று போட்டேன் நான். கொஞ்சம் பாதி முடிஞ்சு, பாதி அப்படியே இருக்குது. ஸோ இட் இஸ் ஸ்டில் தேர் பெண்டிங். அங்கே நின்றுக்கு பாருங்கள். இன்றைக்கி வந்து க்ளீன் அப்பெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தாக்கா கேரட்டுங்க நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இந்த பாருங்க, ஆல் பிக் கேரட்ஸ் இந்த நல்லா இருக்குங்க. ஸோ சாஃப்டாக இருந்ததுனால மண் இட் ஹஸ் க்ரோன் லாங்கர். எடுத்துன்னு நெக்ஸ்ட்டு இது வர இல்லைங்களா, இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற டைமு, அப்போ வந்து இங்கே இருக்கிற கேரட் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துன்னு போயிடலாங்க. பீட்ரூட் இன்னும் வரல. ஐ கேன் சி பீட்ரூட் இஸ் நாட் yet தேர். இன்னும் சின்ன சின்ன பீட்ரூட் தான் இருக்குது. நூக்கல் கூட இன்னும் சரியாக வளரல. இது பர்பிள் நூக்கல், பிங்க் கோல்ராபி. அப்படியே இந்த பக்கம் இருக்கிற கேரட்டுங்க கூட அவ்வளோ ஒன்றும் வளர்ந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் இருக்கானா. தெர் ஆர் சம் ட்ரேசஸ். இன்னும் சின்னதாக இருக்கிறத பிச்சு பார்க்கலாம். இது பட்டன் கேரட் அப்போ. ஓகே. ஸோ திஸ் இஸ் த பட்டன் கேரட் ஐ ஹேட் ஆன் திஸ் சைட். தட் இஸ் allegedly த லாங் கேரட். பட்டன் கேரட், ஐ திங்க் திஸ் இஸ் த மேக்ஸிமம் சைஸ் இட் கேன் கோ. ஐ சீன் இட் பிஃபோர். பழைய இதில் கூட வளர்த்துத்தா. ஸோ ஐ ஹாவ் a good harvest for at least which will last me for like a week. கிச்சன் போனால் இந்த இடம்லாம் ஃபுல் கிளியர் ஆகும். கீழே இது இருக்குது. ஸோ இந்த கேரட்டெல்லாம் லேட்டாக வந்துச்சுன்னு நான் கார்லிக் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இந்த மேலே இங்கே இது இருக்கிற இலைங்கெல்லாம் கார்லிக்கு, பூண்டு. எனிவே, ஸோ திஸ் இஸ் குட். ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணிட்டேன்னா கார்லிக்கு கொஞ்சம் தே வில் ஹாவ் சம் ப்ரீதிங் ஸ்பேஸ். இது போட்டு மூணு மாதம் கிட்ட ஆச்சுங்க. நான் இந்தியா ட்ரிப்புக்கு அரௌண்ட் ஆகஸ்ட் டைமில் வந்து போட்டேன் இதை. ஸோ ஆகஸ்ட்லேருந்து இப்போ நவம்பர் 4th லைக் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3 months, விச் இஸ் டீசன்ட் க்ரோத். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இது அமைங்கிச்சு இல்லைங்களா, அதனால மோஸ்ட்லி வளர்ந்துருக்காது. ஸோ யூ கேன் ஆக்சுவலி சி தெர் இஸ் அ க்ரோத் ஸ்ப்ரவுட் இன் த மிடில் as well. கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நல்லா வளர்ந்துருக்கும். ஏன்னா ஃபுல்லாக கட்டைங்க இருக்குது. அது மேலே வெறும் 2 லேயர் ஆஃப் குதிரை சாணி, அப்புறமா ஒரு லேயர் ஆஃப் காம்பாஸ்ட் போட்டேன். உள்ள சென்டரில் போங்கு இருக்குது.
பட் இது அவங்க மேலே டாப் அப் பண்ணினே இருந்தேன்னா ஃபைனலி ஐ வில் ஹேவ் சம்திங். இந்த சைஸில் இருக்கு பாருங்க. ஐம் எக்ஸ்பெக்டிங் கேரட்ஸ் ஆஸ் பிக் அஸ் தீஸ். எனிவே தட்ஸ் அப்டேட் ஃபார் டுடே. இது எடுத்துன்னு போயிடுறேன் விடுங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் இப்போ லஞ்சுக்கு சாப்பிட்றேன். ஃப்ரெஷ் 5th நவம்பருங்க. இட்ஸ் வெரி கோல்டு டே டுடே. இப்போ ஆக்சுவலி 2:30ங்க டைமு. எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல் ஃபாகியா மிஸ்டியா. நான் வெறும் வீக்கெண்ட் பார்ட்டி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, தீபாவளி பார்ட்டி. அதில் ரொம்ப ஆர்கானிக் வேஸ்ட் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து காம்பாஸ்டில் போட்டு இங்கே பாருங்க, ஒயிட்டாக ஏதோ எல்லாம் ராய்த்தா கீத்தாலாம் பழைய ராய்த்தாலாம் எடுத்து இதுதான் அப்படியே எடுத்துன்னு போய் இருக்கிற வேஸ்டெல்லாம் எடுத்துன்னு போய் ரீசைக்ளிங் சென்டருக்கு போடலான்னு வந்தேன். ஸோ தட்ஸ் த டாஸ்க் டுடே. இன்றைக்கி ஏதோ இங்கே வர மாதிரி வாக்கிங் பண்ணல இன்றைக்கி. என் கார் பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் பார்ட்டியில் ஜென்ரேட் ஆன வேஸ்ட்டுங்க இதெல்லாம் பாருங்க. பட்டாசு ஒடிச்ச பாக்ஸு இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் கிடைக்குது பாருங்கள். நம்ம சிவகாசி மக்கள் ஸ்டாண்டர்டு பட்டாசுங்க இங்கே மெயின் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. அண்ட் இது திஸ் இஸ் ஆல் பார்ட்டி வேஸ்ட்டு. எடுத்துகிட்டு போய் ரீசைக்ளிங் சென்டரில் போடலாம். 8th நவம்பருங்க. இட்ஸ் எ ஃப்ரைடே. ஆக்சுவலி பார்க்க போனால் தீபாவளிக்கு அப்புறம் நான் சூரிய பகவானே பார்த்தது இல்லைங்க. 1 வீக் ஆயிடுச்சு. அண்ட் இட் இஸ் கோல்ட் ஆஸ் வெல். 2 லேயர் போட்டு வந்துக்கிறேன் பாருங்க, வித் தம்பு கேப்பு. என்ன அது தெரில, இது பேர் என்னான்னு சொல்ல தெரில எனக்கு. எனிவே ஸோ வந்தேன், பட் லைக் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் எனி திங் டுடே. பட் ஒன்லி அப்டேட் இஸ் அனியன்ஸுங்கோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா லாஸ்ட் டைமு, வளரல இன்னும் முளைக்கலன்னு. தே ஆர் கம்மிங் அவுட் நவ். ஐ கேன் சி ஃபியூ ஆஃப் தெம் பாப்பிங் அவுட், விச் இஸ் குட். அப்புறம் அங்கே வச்சுக்கிற அனியன்ஸுங்க கூட வளர்ந்துங்குது. இப்போ கார்லிக் நல்லா வளர்ந்துச்சு. இங்கே இருக்கிற பீட்ரூட் தாங்க பாவம் கவலையாகுது. இந்த ஹோல் ரோல் பீட்ரூட் இருக்குது. அது வெளியே வந்துட்டு அங்கே கூட இருக்குது பீட்ரூட். வெளியே வந்துட்டு மடங்கின்னு திருப்ப உள்ளே போயிடுச்சு போல இருக்குது இந்த வெதரை தாங்க முடியாமல். தட்ஸ் இந்த இது ஃபிக் ட்ரீ கூட நல்லா உதிரிடுச்சு. பட் இப்போ பழைய ஸ்டாக் இல்லைங்களா இதில் பழம் வளராது. இப்போ இங்கே வந்துச்சு இல்லைங்களா பழம், அவ்வளோதான். அதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே இந்த ஹோல் இடத்துல பழங்க விடாது. இப்போ புதுசாக வருது இல்லைங்களா மேலே, அதில் ஒண்டி தான் பழம் வரும். வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் அட்லீஸ்ட் 6 அடி முட்டை வெறும் குச்சியாக இருந்துட்டு இந்த இடத்துல கேனப்பி வர மாதிரி பண்ணலான்ங்கிறேன். எனிவே திஸ் இஸ் ஃபிக் ப்ரூனிங் சீசன் தாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் உதிரிட்டு போட்டு தான் ப்ரூன் பண்ணோம். ப்ரூன் மீன்ஸ் பேசிக்கலி கட்டிங் இட் அப் ஸோ தட் யூ ட்ரெயின் இட் டு க்ரோ இன் அ ப்ராப்பர் வே. நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டு யூ ட்ரெயின் இட். இந்த பக்கம் தான் வளரணும், இந்த பக்கம் தான் இப்படி தான் போகணும்னு. ஸோ ட்ரீ ட்ரைனிங்ட்டு பாருங்கள், இதில் இருக்கேன் கூகுள் இது யூடியூப் வீடியோஸுங்களில். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நான் நடந்து வாபஸ் வீட்டை போய் சேர்றேன். வீட்டில் மிஸ்ஸஸ் நேற்று சூரசம்மாரெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு படையல் வைக்கிறேன்னு நிற்கிறாங்க. அதை போய் நல்லா சாப்பிட்டு படுத்துன்னு தூங்கிருத்தான். ஐ வில் சி. நாளைக்கு பிஸியாக இருக்கிறேன். நாளைக்கு வேறு ஏதோ லைக் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், லக்ஷ்மி பூஜைன்னு. சண்டே மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருக்கிறேன். ஐ வில் ப்ராப்ளி ஸ்பெண்ட் சம் டைம் டூயிங் தட் ட்ரெஸ்ஸுக்கா கேஜ். ஐ வில் கம் பேக் வெல் ப்ரிப்பேர்ட் ஆன் சண்டே. நல்லா ஜம்பர் கிம்பர் எல்லாம் போட்டுன்னு வந்து தென் ஐ வில் டூ சம் ஒர்க்.